ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லரிங் பேமா ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுடிதார் கிளாத்தில் எப்படி நெக் டிசைன் வந்து பேண்ட் கிளாத்தை வச்சு ஈஸியாக போடலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நான் பேண்ட் கிளாத் வந்து 1.25 இன்ச்சு அளவு நேர் பீஸாக இருக்கிற மாதிரி மூணு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1.25 இன்ச்சு அளவு கிராஸ் பீஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸை வந்து நெக்கில் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்காக நான் மடித்து கட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைப்பிங் திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி பைப்பிங் வந்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது பிசுறு வந்து வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி மடிக்கணும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு பெரிய தையல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பெரிய தையல் போட்டுட்டு நம்ம வந்து நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த பெரிய தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே டாப்லேயே வச்சு நான் இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மடிச்சுட்டு பெரிய தையல் வந்து நீளமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் ஈஸியாக திருப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம பைப்பிங் திருப்பிட்டு கூட இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ நான் அப்படியே மடிச்சுட்டு நெக்கில் வச்சு தைக்க போகிறேன். நம்ம நெக்கில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எட்ஜில் வைக்காமல் கிளாத்தை கொஞ்சமாக 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பீஸை வச்சு அப்படியே தையல் போட்டுட்டு வரலாம். இந்த வளைவில் வந்து திருப்பும்போது துணியை வந்து கொஞ்சம் வந்து லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தச்சு திருப்பணும். இந்த மாதிரி தச்சு திருப்பும்போது நமக்கு வந்து அந்த வளைவு வந்து டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வளைஞ்சு அழகாக இருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு தைச்சோம் அப்படின்னா டிசைன் வந்து தச்சு முடிக்கும்போது பார்க்கும்போது சுருக்கமாக இருக்கும் கிளாத்லாம். அதனால் நம்ம இந்த வளைவுகள்லாம் வரும்போது கிளாத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நம்ம வந்து தச்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்தையும் கொஞ்சமாக வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் போடணும். முடிக்கிற வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து தையல் போடணும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக டிசைன் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து தைச்சி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் தைச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு தையல் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய தையலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போது நெக்கில் சென்டரில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கமாகவும் நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1.25 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதே மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நான் காட்டுற மாதிரி இந்த கிளாத்துக்கு உள்ளே விட்டு நம்ம வந்து தையல் போடணும். நான் நெக்கில் வந்து தைச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து மேலே மட்டும்தான் தையல் போட்டிருக்கேன். கீழே வளைவான பகுதியில் தையல் போடலை. அது தையல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த டிசைன் வந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு பக்கம் வந்து உள் பக்கமாக போயிடும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணிட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கிளாத்தை வந்து 2ஆக மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் இன்னொரு நேர் பீஸ் கட் பண்ணி வச்சேன் இல்லையா 1.25 இன்ச்சுக்கு, அதையும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வர மாதிரி அந்த பிசுறு பக்கம் நம்ம ஏற்கனவே தச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த பிசுறு பக்கத்தை உள்ளே தெரியாத மாதிரி வெளியே தெரியாத மாதிரி உள்ள தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். இந்த மாதிரி மடித்து தையல் போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி அளவாக மடிப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தையல் போடணும். அப்படி இல்லைன்னா ஒன்று வந்து சின்ன மடிப்பாகவும் ஒன்று பெரிய மடிப்பாகவும் இருந்தால் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. நம்ம கரெக்டாக அந்த பிசுறு வெளியே தெரியாத அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். நம்ம மேலே வந்து கட் பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லையா, இதுக்காக தான் நம்ம கட் பண்ணாமல் விட்டுருந்தோம். இப்போ தையல் போட்டுட்டு இப்போ நம்ம மேலே உள்ள துணியை
கீழே வச்சுட்டு நம்ம அதுலேயும் தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா கிளாத்து, அதில் வந்து நம்ம மடித்து விடுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு மிச்சத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கீழே தைச்சி விட்டோம் இல்லையா சின்னதாக, அதுக்குள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம தைக்கும்போது பிசுறு பகுதி வந்து தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம உள்ளே மடக்கி விட்டுட்டு தையல் போடணும். பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஈஸி தான். உள்ளே வந்து கரெக்டாக துணியை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் மடித்து விட்டுட்டு உள்ளே திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல்லாம் போடும்போது சின்ன தையலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங்காக டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளெயினான சுடிதார் டாப்பில் வந்து பேண்ட் கிளாத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஈஸியான டிசைன் வந்து போட்டாச்சு. இந்த டிசைன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நெக்கில் வந்து இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சுடிதார் டாப் டிசைன் வந்து நெக் டிசைன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்டரில் இந்த மாதிரி பட்டன் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம பேண்ட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா சுடிதார் வந்து பார்க்க நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்